வீட்டில இங்கி பாத்தியில இங்கி கேட்டியெல்லாம் இங்கே அதை பாத்தியெல்லாம் இங்கே எதையோ நினைச்சு அதையே மறந்தேனா ஆம்பளைங்க மனசு போல நடப்பேன் யாத்துக்கார பேரு சொல்லி நடப்பேன் வாங்கோண்ணா அட வாங்குனா வாங்குனா கேட்டியெல்லாம் இங்கே அதை பாத்தியெல்லாம் இங்கே எதையோ நினைச்சு கதையே மறந்தேனா முளை போட்டு வாங்கி தலைமையில வச்சேனே மேலே தஞ்சாலூர் கதம்பத்தை முளம் போட்டு வாங்கி தலைமையில வச்சேனே மேலே ஏங்கி அணக்கலையோ அழகில்லையோ நேக்கு நான் வசியம் பண்ணட்டுமா வாங்கோண்ணா அட வாங்குனா வாங்கோண்ணா வாங்கோண்ணா கேட்டியலா இங்க அதை பாத்தியலா எங்க எதையோ நினைச்சு கதையே மறந்தேனா மனுஷேரு புடவைக்கு இல்லாத அழகா உண்மையில இருக்குது எனக்கு என்ன குறவா மனுஷேரு புடவைக்கு இல்லாத அழகா என் மேல இருக்குது எனக்கு என்ன குறவா இருக்கு மொழி இருக்கு அழகில்லையோ நேக்கு நாடி காட்டட்டுமா வாங்கோண்ணா அட வாங்குனா வாங்கோண்ணா வாங்கோண்ணா இல்ல வாங்கோண்ணா அப்படின்னு கேட்டு என்ன அகத்துல எப்படிதான் மாமிகிட்ட பேசணும்னே இல்லையா ஏன்டா அபுஸ்டு இப்படி இருந்துட்டு இருக்க ஏன்டா அபுஸ்டு இப்படி இருந்துட்டு இருக்க மாமியெல்லாம் சவிக்கமா இருக்காங்களா சரி வேற பழக்கம் நாளைக்கு மாத்திக்குவோம் மாமியெல்லாம் சவிக்கமா இருக்காங்களா அகத்துல மாமியெல்லாம் நல்லா சேவமா இருக்காங்க அகத்துல பொட்டிக்கார உங்க மாமியெல்லாம் இப்படி இருந்துட்டு இருக்கா எங்கள் மாமி உன்னைய மாதிரியே இருப்பா என் பொண்டாட்டி ஞாபகம் வரும்போதெல்லாம் உன்னை பார்க்குற மாதிரியே அப்போ என்னை பொண்டாட்டிங்கிறியா இப்படி சொல்லு ஆமா அதனால ஆறாம் தரமா போய் ஏழாம் தரமா நான் யாருக்காக வாக்குப்பட்டு வந்து தெரியுமா இல்லை உங்களுக்காகத்தான் ஏன் உங்களுக்கெல்லாம் இப்போ எங்கள் முத்தையா இருக்கால குடியை கெடுத்த முத்தையா எந்த நேரம் பார்த்தாலும் மாமி மாமின்னு இதே பிடிச்சிட்டு இருப்பேன் குடியை கெடுத்ததே அவன் தானே கோயிலே சத்தியம் பண்ணுவேன் எந்த நேரம் பார்த்தாலும் மாமி மாமின்னு இதை பிடிச்சிட்டே இருப்பேன் எங்கே போனாலும் மாமி மாமின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கே போனானோ என்ன செஞ்சானோ என்ன பண்ணிட்டு இருக்கானோ தெரியலை முத்தே முத்தையா ஓ தாத்தா ஓ மாமி முத்தையா மாமி புடுறா மாமிதான் இன்னொன்னு இதை புடிடா இனிமேல் நான் இது பிடிக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லை டேய் நீ வேலைக்காரனே இல்லையா வேலைக்காரன் மாமி வேலைக்காரன் இல்ல ஆமா மாமி அப்ப நான் சொல்றேன் நீ கேட்கணும்ல கேட்கணும் மாமி இங்க எதுக்கு வந்திருக்க ஆனா நீங்க சொல்றது டேய் இங்க எதுக்கு வந்திருக்க நான் வேலைக்காக வந்திருக்கேன் யாருக்கு வேலை பார்க்க தாத்தாவுக்கும் உங்களுக்கும் வேலை பார்க்க வந்தியல ஆமா மாமி அப்ப நான் என்ன சொன்னான்னு கேட்கணும்ல கேட்பேன் மாமி மாமி சாமியான புடி மாமி உடத்த பிடிக்க சொன்னப்போ ஏலே ஏற்கனவே பிடிச்சி தாடா இந்த கதியில கிடக்கு கீழே வை ஏன் மாமி ஏன் எந்த மாமி மாமி அபஸ்திரமா கூப்பிட்டுட்டு இருந்தேன் என்ன காரணம் என்னத்த மாமி நான் சொல்றது என்ன அது இனிமேல் உங்ககிட்ட நான் என்னத்த சொல்றது ஏன் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எதுல குறை அப்படி பேசுறேன் தங்க எனக்கு என்ன குறை ஆளுல குறைச்சலா அழகுல குறைச்சலா என் அன்னத்துல குறைச்சலா என் விட்டு ஏன் மாமி நான் கேட்குறேன் இல்லை உங்க மண்டையில குறைச்சலா இல்ல இல்லை உங்க முகத்துல குறைச்சலா இல்ல ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு ரொம்ப ஆட்டாதீங்க ஏன் ஏன்னா புழுவுக்குழு முண்டுதான் இல்ல தாத்தா எடுத்து கொடுத்த நகை நட்டலாம் இல்லை நகையில குறைச்சலா இல்ல இல்லை உங்க கெண்டையில குறைச்சலா இல்ல இல்லை உங்க தொண்டையில குறைச்சலா இல்ல இல்லை உங்க டேய் உனக்கு அக்கா வேணுமா டேய் ஊர்றா வாய. இல்ல இல்லை உங்க புடவையில குறைச்சலா இல்ல எதில் உர இல்ல ஆனா இருந்தாலும் தாத்தா உங்களை குறை வச்சுட்டாரு ஓடாங்கிட்டு நானு ஏழாம் தரமா யாரை பார்க்க விட்டு வந்தேன் தெரியுமா ஏழாம் தரமா எதுக்காக வந்தேன் தெரியுமா தாத்தா நல்லா கிழவனாலும் நல்லா செய்வாரு இரு மாமி சொல்லிதான் வந்தேன் மாமி நீங்க யாரை பார்த்து வாக்கப்பட்டீங்க உங்களை பார்த்துட்டேன் என்னை பார்த்தானே வாக்கப்பட்டீங்க இருந்தாலும் முத்தைய நல்ல வயலா இருக்கேன் நல்லா நறுக்கு சுருக்குன்னு செய்வேன் வேலை ஆமா வேலை வெட்டி நல்லா செய்வேன் ஆமா அப்படி சொல்லித்தானே என்னைய பார்த்தானே வாக்கப்பட்டீங்க ஆமா நான் வந்து பார்த்ததுமே அடே முத்து உங்க தாத்தால விட
நீ நல்லா இருக்கடா, நல்லா செய்யணும்டா அப்படி சொல்லி தானே வந்தேன். நீங்க சொன்ன ஆமா ஆமா நான் எப்படி செய்யறேன் உங்களுக்கு நல்லா செய்வேன். நான் செஞ்சு உங்களுக்கு புண்ணியம் இல்லையா? செஞ்சு என்னடா பண்ணதுக்க குடிய கெடுத்துட்டியாடா. பாண்டி கோயில சத்தியம் பண்ணுவேன். யாரு? ஆமா மடப்புறம் கோயில சத்தியம் பண்ணுவேன். நீ எந்த கோயில சத்தியம் பண்ணான்னு மாமி? நல்ல நல்ல மனசுல இருந்துச்சுன்னா நீ போன் பண்ணி கேட்டுக்கலாம். இருக்கட்டும். தாத்தா 100 பவுன் இருக்கும் போல கழுத்தை இழுக்குதடா. புல்லு கட்டுக்கிறப்பாய. ஐயோ சூத்திர பச்சு பொம்பளடா. வாயில போட்டுக்கொண்டா அட வாயில போட்டுக்கொண்டா அட வாயில போட்டுக்கொண்டா புஷ்டு வாயில போட்டுக்கொண்டா. வேற ஒண்ணும் இல்ல மாமி அறுப்படுத்த தெரியுது. டேய் வாயில போட்டுக்கொண்டா. இங்க வாடா இங்க வாடா. அவ சூத்திர வச்சு பொம்பளடா. அவளை சூத்திர வச்சு அகத்துக்குள்ள பேசணும்னா இருக்கிற பொம்மநாட்டு புல்லு கட்டுக்கிறப்பாய. ஆமா அவங்க புடவைய தூக்கி புல்லுக்கட்டு பறைக்கு கொடுத்துட்டாரு. பாதி கொடுத்துரு பாதி அகத்துக்குள்ள வச்சுக்காரு. எப்பவும் கொல்லப்புறம் வந்துரும் கொல்லப்புறமே போயிருவா. இன்னைக்கு மட்டும் நம்ம 2 பேர் ராமாயணத்துக்கு போக சொல்லிட்டு நம்ம 2 பேர் ராமாயணத்துக்கு போக சொல்லிட்டு பிள்ளைக்கட்டு கருப்பைய கூப்பிட்டு பாதி அவள்கிட்ட கொடுத்துரு பாதி அதுதான்டா பாதி கட்டுறதுக்கு பத்தல. வரட்டு நக்கிடா டேய் வரட்டு நக்கி. இல்ல உனக்கு மண்டை உடையணும். தாத்தாவுக்கு மண்டை உடையணும். இல்லன்னா உனக்கு சபத்த பொண்ணு சபத்த பொண்ணு சபத்த பொண்ணு தெரிஞ்சு வந்தது சேர்த்த பூசி குளிக்க வந்தது. குளிக்கும் போது பழக்கம் வந்தது. பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது. திருச்சி வந்தது குளிக்க வந்தது பழக்கம் வந்தது மயக்கம் வந்தது. இந்த பாரு தெரியும் கடை எழுத்து மடிச்சு இங்கே பாரு புரியும். இங்கே பாரு தெரியும் கடை எழுத்து வளர்த்தி என்ன பாரு புரியும் புரியும் புரியும். கழுவ மோசேட்ட போய் உட்காந்துரு. இருக்கிற பொம்மநாட்டி பூரா அகத்துல இருக்க பொம்மநாட்டி பூரா நோக்கு போய் இந்த மாப்பிள்ளைன்னு கேட்டு 100 ரூபா கொடுத்த நினைச்சிட்டாங்க. தூணு மேட்டு பஞ்சிய உழுதவனு கட்டா மேமினிக்கிய தொட்டவன் கட்டா சொன்னது சரியா போச்சு. மினிக்கின்னு தெரியலன்னு தெரிய முடியும். ஏதாவது ஒண்ணு பண்ணிட வேண்டும். ஏதோ போறான் என்ன கேட்க போற சாக்குல ராமானுஜ ஜெயகரகத்திலே படுத்து வந்து எனக்கு தெரியும். செவத்த பொண்ணு பூசி வந்தது இவ சேத்த பூசி இவ குளிக்க வந்த போதே எனக்கு தெரியும். ராமாயணத்துக்கு போய்க்க நான் அகத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைக்கட்டுக்க போய் சூத்த வச்சு பிள்ளைக்கட்டுக்க போய் தானே. ஆமா எப்போ கொல்லப்புறம் வந்து கொல்லப்புறமே போயிருவாள். என்ன போயிருவா இன்னைக்கு என்னை ராமாயணத்துக்கு போய் சொல்லிட்டு அகத்துக்குள்ள கூப்பிட்டு எங்க தாப்பன ஒருத்துக்குள்ள சுங்குடு போடுவேன். பாதி அவன்கிட்ட கொடுத்துட்டு பாதி அகத்துக்குள்ள வச்சிருக்கீங்களாம்ல. நோக்கு யாரு சொன்னது? நோக்கு யாருங்க சொன்னேன்? நேக்கு அம்பி முத்தையா சொன்னா. நேக்கு முத்தையா தாங்க சொன்னேன். நோக்கு முத்தையாவா சொன்னா? எங்க அந்த ஐயோ கேப்படவா திருட்டு பைய முள்ள மாதிரி பைய எங்க இருந்துறியா முத்து? அங்க இருந்து வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போயிருமே. இல்ல நீங்க செல்லமா கூப்பிடுங்க. அதான் அப்படி பைய கூப்பிடுங்க முத்து ஐயா. தாத்தா நோக்கு 2 ஷீடை உருண்டை வச்சிருக்கேன் வா. ஆளவே காணா. ஒரு உருண்டை விட வேணான்ட்டு அங்க வார நிக்கிறியா? தாத்தா சீர உண்டை வச்சிருக்காரம்டா. அது வேணா ஏன் வாயில வச்சுக்க இப்ப வருவேன் பாரு. தாத்தா நோக்காக ஒரு ஐஸ் வச்சிருக்கேன். பிடிச்சி குச்சியை பிடிச்சிருவது சப்பு. ஒன்னே சப்பா சொல்றாண்டி. முத்தையா நீ கூப்பிடு பாப்போம். செல்ல மாமி நெய் பணியாரம்னா பொதுக்குன்னு திம்பியல்ல. அதோட உனக்கு கருப்பு பணியாரம் பொசு பொசுன்னு இருக்குடா. அது உனக்கு கருப்பு பணியாரம்னா நீ ரொம்ப திம்பியல்ல. ஹலோ வாடா மாமி பணியாரம் வச்சிருக்கு. நெய் பணியாரம் திம்பியல வாடி சாமி. பணியாரம் ஓடியாரே பாரு. கருப்பு நிலா கருப்பு நிலா கருப்பு நிலா நீதான் கலங்குவது துளி துளியா கண்ணீர் விடுவதே சின்னமானே மாங்குயிலே ஓ மனசில என்ன குறை
பெத்தாத்தா போல் இருப்பேன் இந்த பூமி வாழுவர எட்டு திசையாளு கட்டி அரசால வந்த ராசா நீரானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே சின்னமானே மாங்குயிலே ஓ மனசில என்ன குறை தாத்தா போல் இருப்பேன் பூமியை வாழுவர எட்டு திசையாளு கட்டி அரசால வந்த ராசா நீதானே கருப்பு நிலா நீதான் கலங்குவதே துளி துளியா கண்ணீர் விடுவதே எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு கட்டி பிடிக்கிறான் பாரு. கட்டுன புருஷனை பக்கத்துல முண்டம்மா வச்சுண்டு நீ வாட்டுக்கு அவளை போய் கட்டி பிடிக்கிற. ஓ தாத்தா இங்க வா, அவட்ட கேக்குறேன், அவன் இங்க படுக்கலைங்கிறான். வாடா நான் கேட்குறேன் ஒரு நாள் தூக்கி கொடுக்கலைங்க. ஏன் தாத்தா நல்லா விலகி போச்சு. அடுத்த வீட்டை எவனும் படுத்து கிடந்தா ஆமாடு ஒத்துக்குருவாளோ? ஆமாடா, பிள்ளைய போட்டு தாண்டிட மாட்டா, அப்படியே அக்கன்னு இறங்கிட மாட்டா. ஏன் மாமி அடுத்தவனோடி படுத்து கிடந்தா தாத்தா எவனாச்சும் உண்மையை சொல்லுவானா? எவனாச்சும் நான் அவன் பொண்டாட்டில போனேன்னு உண்மையை சொல்லுவேன். என்கிட்ட அலைய சார் எவனாச்சும் உண்மையை சொல்லுவேன். மாமி எப்படித்தான் போனாலும் அவன் டவசரை கழட்டிய தாண்டிட மாட்டானா? அதனால தாத்தா உங்க மாமி படுக்கல, நீங்க தூக்கல, காசு பார்க்கல. சரி காசு காசுன்னு பார்க்காம பணம் ஒருத்தர் விலை போட்டு வரணும்ல. அவன் எந்த நேரமும் அழுதுட்டே இருக்காம்ல. அவன் எதுக்காக அவ சின்ன புடிச்சு எடுத்துட்டு வராங்க. முத்திரையில் போய் எழுதி புதிரடி கல்லெடுத்தி அம்மா என்று அலறி துடித்தானுள் அருமை பாலகனும் ஐயா வெளியரே அடிமை கொண்டவரே வாழும் பாம்பாளை மாட்டான் பாவி என்ன செய்வே கொடுமையா. கார்த்திகை மாசம் நாய் மாதிரில என்ன ஊக்கம், என்ன நெஞ்சு அழுத்தம் பாத்தியா அவளுக்கு? மாமி கராத்தா போயிட்டுலாம் பழைய இங்க பாடிங்க. ஆமா நானும் எங்க அகத்துக்காரு உனக்கு பிடிக்கல. இப்பதான் சின்ன சிறுசு முத்தம் கொஞ்சம் கொலாயிட்டு இருக்கிற. நீ என்ன எட்டு பார்த்திருக்கிற? எதுக்கு குணம் அப்படி ஒரு குணம் பாக்குறேன்னு கேட்டு எதுக்கு எட்டு பாக்குற? ஒண்ணும் இல்ல அகத்துக்கார பாவம் இவளை பாத்துக்கங்க. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன்.
சின்னஞ்சிரிச்சு முகரைய பாருவேன். இது ஒரு கலட்டு முண்டை, அது ஒரு மலட்டு முண்டை. சமத்துவ சேகரிக்க போன இடத்தில் குழந்தை அருவம் தீண்டி இறந்து விட்டானப்பா. அவர்களிடம் சொல்லி கரல் வேற பூதி ஆகிவிட்டது. இதோ சொல்லிக்கிறேன் மாமி. தாத்தா மேல வனாந்தரத்தை கிச்சா தெற்ப கொய்ய போனல்ல, போன இடத்துல அரவம் திண்டி இறந்து போனானா. போடா போ. அகத்துக்காரி இங்க வாயண்டி. தாத்தா பாம்பு எங்கடா? பாம்பு எதுக்குள்ள நுழையுது? மாமி பொந்துக்குள்ள போயிடுச்சு. இங்க வா, இங்க வா, இங்க கொஞ்சம் குழந்தை அருவம் நீண்டி இறந்து விட்டான் தாய். ஓ மயன் போன இடத்துல அருவம் தீண்டி இறந்து விட்டானா? அகத்துக்கார பணம் போச்சு. அடிக்காத அடிக்காத. பணம் போச்சு. உற்பத்தி ஆகிற இடத்துல போய் சப்பு சப்புன்னு அடிச்சுட்டே இருக்க. என்ன சொல்ற? என் மயன் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டேன். நான் அகத்துல உள்ள வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். அம்மா அகத்துள்ள வேலையெல்லாம் செய்கிறேன், என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க தாயே. என்னம்மா செய்யணும்? விலங்கு போட்டாக்க வேலையெல்லாம் பார்க்க முடியும். சரியா? 200 குடம் ஜலம் எடுக்கணும். போதுமா? என்ன என்னடி போதுமான்னு கேட்குறேன். என்ன போதுமான்னு கேட்குறேன். செய்து பழக்கம் இல்லை தாயே. அப்போ பணத்தை வாங்கலன்னு இதில் போடு இதில் போடு. யாரு தாத்தா? யாரு பணம்? கதிரவன் குல துதிக்க கண்ணே நவமணி இந்த கதி வரலாமுடா மகனே, இந்த கதி வரலாமுடா. கதிரவன் குல துதிக்க கண்ணே நவமணி இந்த கதி வரலாமுடா மகனே, இந்த கதி வரலாமுடா. கையளவு உள்ள வைத்து கடல் போன ஆசை கையளவு உள்ள வைத்து கடல் போன ஆசை வைத்து விளையாடி விட்டானே. கதிரவன் குல துடிக்க கண்ணே நவமணி வரலாமுடா மகனே, தண்ணி குடம் எடுத்து தண்ணீர் கூட எடுத்து கொல்லிக்கோடை எடுக்க போறேன். கொல்லிக்கோடை எடுத்து கொண்டு போற கொல்லிக்கோடை எடுத்து கொண்டு போற தாத்தாவுக்கு அரோகரா 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 அரோகரா. அகத்துக்கார தலையில யாரா வச்சது? டேய் நீ போன வேலைக்காரா, எனக்கு தெரியாது. என் அகத்துக்கார தலையில யாரு வச்சது? அம்பிதான் வச்சான். தம்பி தானே வச்சேன். நீ வேலை பார்க்க சொன்னேன், உன்னை தானே நீ வேலை பார்க்க சொன்னேன். அவனே பார்க்க சொன்னேன். நானு பெற்றவளுக்கு தானே பிள்ளையோட அருமை தெரியும், மற்றவளுக்கு என்ன தெரியும் தாயே? பிள்ளை பெக்கல, இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறியா? நான் பிள்ளை பெக்கலாம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு. என் அகத்துக்கார மனசு வைக்கல, மனசு வச்சிருந்தா நேரம் நான் 48 பிள்ளை பெற்றிருப்பேன். அகத்துக்காரங்க வாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. நான் விடியறக்குள்ள இந்த ஊர்ல 10 பிள்ளை பெத்து காமிக்கணும். வாங்க நம்ம போய் வேலையை. அகத்துக்காரி ஏன் அவசரப்பட்டுருக்காய்? உடனே எப்படி புள்ள வரும்? இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வாடி. 10 மாதம் எண்ணி விரலை விட்டுட்டே இரு. இல்லடி, மாதம் 1 2 3 4 அப்படி 10 மாதம் எண்ணின உடனே 10 மாதம் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு மகன் பிறப்பா. அது என்ன போல உயிர். அடுத்து என்ன வேலையம்மா சீக்கிரமா சொல்லுங்க. தன்னுயிர் பிரிவதை பார்ப்பவர் தன்னுயிர்
என்னுடன் இந்த பூவுடன் வாழும் உன்னுடன் இந்த பொன்னுயிர் போல் தன்னுயிர் பிரிவதை பார்த்தவரில்லை பார்த்திலின்றேனோ என் உயிர் பிரிவனை பார்த்திலின்றேன் மன்னனை நினைத்தேன் மன்னனை நினைத்தேன் போட்டு கொடுத்தேன் மன்னனை பிரிதி மாளிகை அமைதி மன்னனை பிரிதி காலம் சொல்ல வேறென்ன வேண்டும் இந்த கையாளி சாது முடங்கி ஜபதடி கையாளி ஆகினி ஆகினி தாத்தா இதை எங்க ஊத்த என் மூஞ்சில ஊத்து நான் கட்டி கொடுத்தா மாதிரி தெரியாம திட்டுறேன் நீயே விளக்கமரம் எடுத்து வந்து குறாட்டே அப்படியா தாத்தா இங்க வாங்க ஏண்டா உன்னை விளக்க மாதிரி எடுத்தாச்சுன்னா ஊதுவத்தி கட்ட தூக்கிட்டு வர்ற இல்ல தாத்தா ஆ. இதுல மேலும் கீழுமா நிக்குது என்ன மாமி இங்க வாங்க இதை சமப்படுத்தணும்னா இந்த குச்சி ஒன்று உருவிடுச்சுன்னா ஒரு குடும்பத்தில் விட்டு ஒன்று விலகுதுன்னு நினைக்கும் இதை வந்து என்ன செய்யணும் தெரியுமா உள்ள வச்சு நறுக்கு இங்க வச்சு சொருடா இங்க வச்சு உள்ள நறுக்குன்னு சொல்லுவாங்க இல்லை மாமி உள்ள வச்சு சொருகணும் அதே மாதிரி இது சரியா வரணும்னா இப்படி வச்சு சமமாகணும்னா இப்படி வச்சு குத்தணும் நாளைக்கு குத்திக்குவோம் இப்ப கொடு முத்தம் பெருக்க வைத்த சிவனே முத்தம் பெருக்க வைத்த சிவனே 10 மாசம் வந்து பாகனே மற்றும் பெருக்க வைத்தாய் சிவமே குடும்பம் நாசமா போச்சு. எல்லா சோழியும் பார்த்துப்பட்டு கடைசியில் இப்படி பண்ணுறாங்க இவர். ஏண்டா எத்தனை பேர்டா கிளம்பிட்டீங்க இப்படி ஊருக்குள்ள குடும்பத்தை கடத்தவளை தாத்தா இந்த குப்பையை அப்புறம் கூட்டிட்டேன். இது எங்க ஓட? குப்பை தொட்டியில ஓடுறா. கோலம் போட்டு கொடியை காகித ஓடும் கடல் போலே அழுவதை கேட்க கடலை போவது போலே நாடு போன பாடல் பாம்பு காடி போடு பாடல் பாம்பு கடி திரண்டானே
எப்பக்கது இடம் தொலையும்னே தெரியும் போல இருக்கு. நொண்டி கோழி உரல சுத்த. கையும் போடாம காலும் போடாம இந்த கோலத்தை அழிடா அழி. உன் புருஷ அலி. டேய் கோலத்தை அழிடாங்கற என் புருஷ அழியா. நீ உட்காருங்க மாமே. உட்காருங்க மாமே. உட்கார்ந்து பாருங்க. மாமே. மாமே லேசா உட்காருங்க. கொண்டா. வாடா. வாடா. வேணா. ஐவா சுதா ஐவா. ஆமா. டேய் அம்பி. உரல் உலக்கை நெல். டேய். ஆளை கொன்னுடியா போல இருக்கு. டேய் போய் பதிங்கல நெல் எடுத்துட்டு வா. தாத்தா. தாத்தா. நான் போறேன். போனா இருட்டா இருக்குமே. மாமி நான் போயிட்டு வர்றேன். சரி. விளக்கறதா. இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா? காண முடியுமா? தூங்கும் போது பாட முடியுமா? தாத்தா இந்த நெல்லை கொட்டணும். லேசா அது உள்ள ஓட்டைய பாருங்க. எங்கடா ஓட்டைய காணா? நீ ஓட்டைய பார்த்துருந்தா தான் பிள்ளை இறந்துருக்கும்ல. மூதேவி மல்லாத்துரா மல்லாத்து. மல்லாத்தவா? நான் என்னைக்கு மல்லாமத்த உரல மல்லாத்துடா. நீ எங்கே மல்லாத்தின்னு இருக்கவே? நீங்க அங்கே சொல்லவே அதை மல்லாத்த தெரிஞ்சேன். உரல மல்லாத்து சரி. அது குறை இது குறைண்டுவீங்க. தாத்தா கொட்டையில வருங்க. கருமத்தை போய் கொட்டையை பார்க்கணும். இல்ல அப்புறம் அது சுத்த இது கொட்டுடா. கொட்டுடா கொட்டு கொட்டுடா. அடடே இதுல கொட்டுடா. கொட்டையில பாரு. ஏப்பா அலேசா உலக்கைய பார்த்தியா? கல 6 உண்டாட்டி இடிச்சு பூரா பூணு கலந்து போச்சு. பூனே இல்ல. ஆனா 7வது இடிக்க காத்துக்கிட்டு இருக்காரு. இதுலயும் கலந்து போச்சு. என்ன எப்ப பார்த்தாலும் நீ அடிக்கிறீங்க. அதனால மாமி இதை நம்ம குத்தி காமிக்கணுமா? தாத்தா இங்க வாங்க தாத்தா. இதெல்லாம் அம்மாவுக்கு செஞ்சு பழக்கம் இல்லை. அதனால நீங்க 2 ஓடு. ஆமா. தாத்தா குத்தையில நீ பார்க்கணும்னு ஆசைப்படுற. ஏன்னா நம்ம குத்துறத காட்டில அடுத்தவா குத்தையில பார்க்கறது ரொம்ப அதில் ஆர்வமா இருக்கும். சரி நான் ஏன் இப்போ குத்துறது தெரியுமா? நான் குத்துறேன்னா உர தெரிச்சு போயிருக்காக குத்தாம இருந்தேன். ஏன் தாத்தா? அவ்வளவு வேகமா குத்துவேன். அப்படியா? இப்போ பார்க்குறியா? ஓடி முண்டை கழட்டு முண்டை. உன் குத்து பூரா வெளு குத்தா குத்துருந்து. இப்படி
நான் தான் வெளியில குத்துறேன், நீயாவது புடிச்சு லேசா உள்ள வச்சுடுவோம். பொண்டாட்டியை புடிச்சு வைக்க சொல்ல முடியாது, நான் என்ன மயத்துக்கு வைக்கிறேன்? அகத்துக்காரி மானத்தை கெடுக்கிறாண்டி. 4 செவத்துக்குள்ள வந்து இப்ப 4 பேத்துக்கு தெரியற மாதிரி செஞ்சுட்டியா ஐயா? என்ன மாமி நீங்க குத்துங்க. அரிசி குத்தும் அக்கா மகளே, ஒரு ஒரு கையாலே வாழமுடன் கொண்டிருந்த கை நோக, ஒரு கையாலே வாழமுடன் இருந்த கைகள் நோகி, இரு கையாலே எழுபத எழுதல் மீது தலைவசமோ பெருவுலகை எடுத்து ஒரு கையாலே வாழமுடன் கொண்டிருந்த கை நோக, ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்றேன், ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்றேன், அருமை மகன் ஒரு கையாலே வாழமுடன். ஆத்தாடி ஆத்து இன்னைக்கு தானே காலை கண்டார் தாத்தாவுக்கு நான் இன்னைக்கு கருமாதிக்கு நெல் குத்தணும். காலைல கண்டார் தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல் குத்த, காலகண்ட தாத்தாவுக்கு கருமாதிக்கு நெல்லு குத்து. இந்த உலக்க நம்ம அகத்துல இருந்தா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஆமா தாத்தா. இது என்னது? இது ஓ உலக்க, இது வந்து உலக்க வெட்டி எரி கிழக்க. ஏண்டா நன்றி கேட்டவளே, எவ்வளவு ஹெல்ப் பண்ண உனக்கு இவ்வளவு நேரமா? சுவாமி சொல்லி எல்லா வேலையும் முடித்து விட்டேன். அடுத்த வேலை என்ன தெரியுமா? தெரியாது. உனக்கு குழந்தை இறந்ததாக சொன்னது யாரு? அந்த சிறுவர்கள் சொன்னார்கள். உன்னுடைய இறந்த மகனை எடுத்து நல்லடக்கம் செய்வாயோ அல்லது வீதியில வீசிட்டு வருவாய் எனக்கு தெரியாது. சரி. பொழுது விடுகிறதுக்குள்ள வரணும். அப்படி வரல 100 போய் சொன்னதுக்குள்ளாவை. புரிகிறதா? வந்துவிடு. செல்லும் பொழுது மாடங்கள் தோறும் திருவிழா கேட்டு விட்டு அப்படியே ஆகட்டும். போயிட்டு சீக்கிரமாவா. மதுரம் பழகிய அழகிய சொல் கருணை கடைக்கண் கற்பகவள்ளி கற்பகவள்ளி கற்பகவள்ளி. மதுரம் பழகி அழகிய சொல்லி கருணை கடைகள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி கற்பகவள்ளி. இதயம் கவர்ந்தா இதயம் கவர்ந்தா பொய்கையில் மரகதவள்ளி மதுரம் பழைய அழகிய சொல்லி கருணை கடைகள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி கற்பகவள்ளி. மரகத கிடையில் மலர் பாவாடை மலை மகள் மந்திர ஓடை மறந்தர எழுந்த மலர் மணி எழுந்தாய் மறந்தர எழுந்தாய் மதுரையில் வாழும் மங்கை
கரிசி மதுரம் பழைய அழகிய சொல்லி கருணை கரைகள் வள்ளி கற்பகவள்ளி எதையும் மறவேன் மயிலை மறவேன் இவர் முகம் பார்த்தபின் இனி நான் பிறவேன் எதையும் மறவீர் மயிலை மறவீர் இவர் முகம் பார்த்தபின் இனி நான் பிறவேன் நலமும் தலையும் சமந்தவனவளே மதுரும் பழைய அழகிய சொல்லி கருணை கலைகள் கற்பகவள்ளி கற்பகவள்ளி ராமநாதபுரம் மாவட்டம் ஆரம்பக்கோட்டை எம் கருப்பையாதவ் அவர்கள் ரூபாய் 10,001 ஒரு ஆட்டுக்கடா ஒன்றும் வழங்கியுள்ளார். அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ காசிநாதா, ஏன் படைத்தாய் மண்ணுலகிலேயே மதியமைச்சராக மன்னமனை பிறந்து வாழுகின்ற துயர வாழ்வை ஏன் கொடுத்தாய் சிவபே? இப்படி ஒரு நாடகம் நடத்த வேண்டும் என்று எத்தனை நாள் காத்திருந்தாய் இறைவா? சத்தியம் எங்கே? உண்மை எங்கே? நீதி தருவா மன்னன் எங்கே? தேடித் தெரிகின்ற இந்த பாவியை கடைக்கென்று வந்து பார்க்க மாட்டாயா காசிநாதா? கருணை கடலே இறைவா, அருள் செய்ய ஓடோடி வரமாட்டாயா? இறைவா, அருள் செய்ய ஓடோடி வரமாட்டாயா? தொய்யதோர் முனிவன் செய்த சூழ்ச்சியினால் மதியிழந்தேன், சூழ்ச்சியினால் மதியிழந்தேன், மதியிழந்தேன், மதியும் இழந்தேன், மதியிழந்தேன், மதியும் இழந்தேன். காசி நகர் வீதி எங்கும் கண்களங்கி நான் நடந்தேன், வண்ணவனை காணாது மதியிழந்தேன் வீதியிலே, மதியிழந்தேன் வீதியிலே, மதியிழந்தேன் வீதியிலே. தொய்யதோர் முனிமல் எழுமள்ளரை நினைந்து மதிமயகினி மதிமயகிறேன். தெய்வமே 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 கண்ணியால் உமையால் பாதம் கணிந்து பால் காசிநாதா, நகர அயோத்தி ஆண்டு புறபலனை தேடி அழுகுறேன் சிவமே 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 சிவமே. கண்ணியால் உமையாள் கணிந்து வாழ் காசிநாதாள் பொன்னகர் அயோத்தி ஆண்டு எள் புறபலனை தேடி தெய்வமே 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 தெய்வமே
நகர் தனித்து வாழ பொல் நகர் தனித்து வாழ நன்னகர் தனித்து வாழ இந்நகர் தனித்து வாழ இந்த பொல் நகர் தனித்து வாழ என் மனம் பொறுக்குதில்லை சிவமே 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 நகரடைத்து வாழி இறைவா என் மனம் பொறுக்குதில்லை சிவமே 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 கண்டில்கள் குரலை கேட்டு கடிந்து வரும் பந்து போலே கண்டில் குரலை கேட்டு கடிந்து வரும் பந்து போலே இன்றைக்கு வருமோ மன்னா என்றைக்கு வருமோ சிவகிருபை என் மனே தன்னும் இருமோ ஆறுமோ காசி நகரை பார்த்தேன் கங்கை கரையும் பார்த்தேன் காசி நகரை பார்த்தேன் கங்கை கரையும் பார்த்தேன் மன்னவன் இருக்கும் தேடியும் காடே சிவமே 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 காசி நகரை பார்த்தி கங்கை கரையும் பார்த்தி மாசில் எழுதுயிர் மன்னரை தீரி தெளியும் காணேனே தெய்வமே தெய்வமே இனி எவ்விடத்தில் பார்த்தேன் என் துயர் தனித்தீர்ப்பேன் இனி எவ்விடத்தில் பார்த்தேன் என் துயர் தனை தீர்ப்பேன் இனி எவ்விடத்தில் பார்ப்பேன் தெய்வமே தெய்வமே இனி எவ்விடத்தில் பார்ப்பேன் என் துயர் தன்னை தீர்ப்பேன் வினை ஏதும் செய்யேனையோ உடையான மன்னவை தேடியதை சிவமே 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 காசிநாதா கருணாமூர்த்தியே மொக்கன் முதல் போனே அன்று தேவர்களை எல்லாம் காக்கும் சக்தி கொண்ட தேவாதி தேவா இங்கு சத்தியகிருத்தியா நடிக்கும் மாமா நகுலன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. இந்த நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரம் சத்தியகிருத்தியை காண மன்னன் துடிப்பான், மன்னன் காண சத்தியகிருத்தியை துடிப்பார். அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அணி
புத்தாடை அணிவித்து கௌரவித்த கோவில் கன்றாப்பூர் வாழ்கின்ற அத்துணை நல்ல இதயங்களுக்கும் எல்லாம் வல்ல அம்பிகை சீதளமுத்து மாறியும் நடுத்தரி நாதருடைய அருளும் இந்த நகருக்கு பரிபூர்ணமாக என்றென்றைக்கும் நிலைக்க வேண்டும் என்று மனமாறு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஏன் படைத்தார்? சத்தியத்தின் உருவமான மன்னமனை படித்து மதியிலிருந்து காசியிலே வாழ்கின்றேனே காசிநாதா, கடிக்கின்ற மாட்டாயா? அருணாகரா, கருக்கின்ற மாட்டாயா? முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முறையோ நீதியோ முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? முற்றும் சொல்லவோ மக்கள் அல்லவோ? முற்றும் சொல்லவோ மக்கள் அல்லவோ? ஐயா ஐயா ஐயா, இது முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? காண வேண்டும் என்று கனியாத புதுயானிமே கண்பிந்ததோ என் குறையதோ அன்பில்லாததோ அணிலானதோ என் குறையதோ அன்பில்லாததோ? ஐயா ஐயா மெய்யா, இது முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? காதற்ற ஊதியும் வராது காதிலே கருத்தோடு பொருளினை பொய்யாக்கவோ உமையாயகா அமிழ்தானவா? உமையாயகா அமிழ்தானவா? என்றால் எங்கோ இங்கோ இருவு முறையோ நீதியோ இறைவாயிதாமோ? 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 வாதாடி வாதாடி வல்லனை பிறந்த வேகத்தில் இழகின்ற பாவியை கிடைக்கின்றது பார்க்க மாட்டாயா? நடுத்தறினாதா, கண்ணிருந்தும் ஏன் பௌரமாக இருக்க, காதிருந்தும் ஏன் வலிமையாக இருக்க, வாயிலிருந்து ஒரு வார்த்தை சொல்வா என்று உன்னை எதிர்பார்த்தேன். சிதலமுத்து மாறி சிந்தையிலேயே குடிகொண்ட நாயகியே, நீயாவது கிடைக்கின்றது பார்க்க மாட்டாயா தேவி? நீ இருக்கும் பொழுது எனக்கு என்ன மடக்கவில்லை அம்பா? எனக்கென்ன மணக்கவலை கலையாத மோகன சுவை நானன்றோ? எனக்கென்ன மணக்கவலை என் தாய் கன்றோ? இனம் இனம் என் கவலை எனக்கென்ன மணக்கவலை என் தாய் கன்றோ? தினம் தினம் என் கவலை அம்மா சீதளமுத்துமாரி அம்மா.
ஓட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை காட்டுவாள் அல்லலை ஓட்டுவாள் வல்லமை காட்டுவாள் அம்புதி காட்டி நல்ல அமுதினை ஊட்டுவாள் காடி அமுதை ஓட்டுவாள் சொல்பவே எனக்கு ஒரு கொண்டிலாயாட்டுவாள் தினம் தினம் என் கவலை அம்மா இருகரம் குப்பி பணிந்தேன் உன் திருக்கரத்தை கண் அபயம் அளிப்பாய் என்று எதிர்பார்த்தேன் ஏனோ வெளிதற்கு மறுத்து விட்டார் மண்டபடை பிறந்த பதியிலிருந்து காசியம்பதி விதியிலே வாடி நின்று காசியம்பதி மக்கள் கால்களிலே விழுந்து அழுது கேட்கின்றேன் என் மன்னவரை கண்டால் சொல்லுங்கள் ஐயரே நல்லவருக்கு நல்லவராக வாழ்ந்தவரின் மன்னவர் நாடே போற்று புத்தவராக வாழ்ந்தவரின் மன்னவர் அன்னவரை கண்டால் சொல்லுங்கள் ஐயரே கண்ணீருடன் அழைகின்ற இந்த பரதேசியின் கண்ணீரை துடைக்க உங்கள் ஆறுதல் கற்பிட்டுங்க நல்லவர்க்கெல்லாம் ஐயா உங்களுக்கு ஐயா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்று ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா மனிதனம்மா மயங்குகிறேன் மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் நடுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் காட்சியமா தெய்வத்தின் சாட்சியமா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா காசியிலே வாழ்கின்ற மகளா நீங்கள்
ஈகை உள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்கள் யாருமே இந்த புண்ணிய காசிலே கிடையவே கிடையாதா? ஏனப்பா இல்லை, உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறார். மனைவி மக்களை பிரிந்து ஊராரை மறந்து ஒற்றவரை துறந்து மன்னவா 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 என்று பாசத்தோடு அழுது கொண்டிருக்கிறவரை பார்த்தால் அன்பின் பிறப்பிடமாக தருகிறது. மன்னனுக்காக மதியிலிருந்து காசிக்கு வந்திருக்கார். காசியிலே கால் பதித்தவர்களும் இந்த கோயில் கண்டாப்பூரிலே கால் பதித்தவர்களும் என்றுமே கஷ்டத்தை அனுபவித்ததாக சரித்திரமில்லை. அப்படிப்பட்ட உன் மன்னவனை காண வேண்டும் என்றார். சுடுகாட்டுக்கு போ. தாங்கள் சொல்வது அடியேனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. யாரோ வேற்று நாட்டு மனிதன் ஒருவன் மயானத்தில் பித்தனை போல் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கார் என்று மக்களெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். வேற்றுரை நாட்டு மனிதனாக இருப்பதனாலே உன் மனமனை பற்றி செய்தி அவனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு. மனதை கல்லாக்கி வேந்தனை தேடி சுடுகாடுவோம். மிகவும் நன்றி ஐயா, புறப்படுகிறேன். மனமெல்லாம் புண்ணாகி மனப்புண்ணுக்கு மருந்துண்டு தேடி மயானம் வந்திருக்கு. எங்கிருக்கின்றாரோ என்னை புரிந்து எப்படியெல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார். இறைவா, கொற்றவனுடைய திருமணியை காணும் முறை இந்த இதய கொற்றிலே உயிரை கூட இறைவா என்று விட வேண்டும் என்று புறப்படுகிறேன். ஆந்தையும் கோட்டாடும் வளர்கின்ற மயானம் நாய்களும் நரிகளும் உள்ள மயானம். ஏ மனிதா, உன்னை உண்டாக்கி விட்டவர்கள் பூமியிலே 2 பேர், உயிரற்ற சரளமாக கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர், புகழின் உச்சிகளை உன்னை சுற்றி 100 பேர், உடல் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு என்று சொல்வார்கள். எப்படிப்பட்ட சமரசமாக பூமிக்கு சக்கரவர்த்தியே, உங்களை தேடி வந்துவிட்டு எங்கிருக்கிறீர்களோ? மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மரம் சாய்ந்து போனால் நிலையாகலாம், மலர் சாய்ந்து போனால் சரமாகலாம், இந்த மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம்? ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல் உன்னை நினைத்தேன், என்னை கொடுத்தேன், உள்ளம் முழுதும் என்னும் வளர்த்தேன், கொடுத்தேன், உன்னை நினைந்தேன், உலகில் இருந்தேன், உன்னை நினைந்தேன், என்னை மறந்தேன், உன்னை நினைத்தேன், உலகில் இருந்தேன், உன்னை பிரிந்தேன், என்னை மறந்தேன். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல் பறந்த காலம் கண்ணில் தெரியும், உள்ளம் புரியும். பறந்த காலம் கண்ணில் தெரியும், உள்ளம் புரியும். கண்ணீர் கலங்கி நெஞ்சில் இறங்கி, கண்ணீர் கலங்கி நெஞ்சில் இறங்கி, நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும், நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும். ஒரே பாடல் உன்னை அழைக்கும், உந்தன் உள்ளம் என்னை நினைக்கும். ஒரே பாடல் மன்னா 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 என்று கதறுகிறேனே, உங்கள் செவியிலே விழவில்லையா? எங்கு பார்த்தாலும் அந்தையின் கூக்குரல், எங்கு பார்த்தாலும் பிணங்களின் எரிந்து சாம்பலாகின்ற காட்சி. ஒரு நாள் இந்த மண்ணுக்கிரையாக மனிதனை தேடி
மண்ணுக்கு மனிதனை தேடி மயானத்திலே வந்து இருக்கின்றேன். இந்த பாவி ஐயா எங்கே இருக்கின்றீர்களோ, எங்கே எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கட்டிய கூட்டில் உறவுடன் அழைத்திருக்கும் ஒரு சின்ன புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. வெள்ளைப்புறாவின் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. வெள்ளைப்புறாவில் குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா. கள்ளப்புறாவின் செயலாளி அடங்குதம்மா இந்த காவல் புறா. கோடையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. உள்ளவர் வீட்டிற்கு உறவு வரும், அங்கு உறவு வந்தால் மீண்டும் பிரிவு வரும். உறவு வந்தால் அங்கே பிரிவு வரும். பிரிவு வந்தாலும் இன்பம் வரும், அது நின்று வரும் என்று எங்கும் புறா. கோடையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கண்ணீர் கடலில் படகு விட்டு கரை கடந்ததம்மா வாழ்வை கிளையை விட்டு. தண்ணீர் படகில் படகு விட்டேன், அது சேர்ந்ததமா ஒரு கலைதனில். பணமலர் சோலை பின்னணியிலே அது மயங்குதம்மா தந்தை என்னும் புறா. மயங்குதம்மா தந்தை என்னும் புறா. கோட்டையிலே ஒரு ஆலமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா. கோட்டையிலே ஆலமரபேரோடு சாய்ந்தது மனிதே. அதிலே தங்கியிருந்த பாசப்பறவைகள் அனைத்தும் திசை மாறிய பறவைகளாக திக்கு கொன்றாக எங்கோ பறந்தது. இரவு காத்த கிளியாக அமைச்சர் என்ற புறா தேடிக்கொண்டிருக்கிறது. எங்கிருக்கின்றாரோ இடைப்பிரிந்து எப்படி எல்லாம் ததறி இன்னும் என்ன சோதனை, இன்னும் என்ன சோதனை, இன்னும் இந்த சோதனை என என் மீதிலங்க நடுத்தறியாதா. என என் மீதிலங்க இன்னும் என்ன சோதனை. ஐயா ஐயா
பாடி கள்ளை தீ கதிரவனே நின்னும் என்ன கண்ணே பொல்லா மணப்பகைவன் பொள்ளாள் மலர்பனை பொல்லா மணப்பகைவன் கொள்ளுகிறானியா இப்படி இதையெல்லாம் தப்புவதில் கூட்டை உடைத்து உன்னை கூட்டி வர இன்னும் என்ன சோதனை ஆயிரம் கனவாயி ஆனந்த நினைவாயி காரியம் தவறானால் கண்களில் நீராகி மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே மனசா இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தான். ஏதோ தூரத்திலே தீபட்டியோடு ஒரு மனிதனமாக காட்சி தெரிகிறது. காசி மக்கள் சொன்னார்கள் எப்படி அந்த மனிதனாகத்தான் இருக்க வேண்டும். ஏ மனிதா, என் மன்னமனை பார்த்தாயா என்பதை படிய வேண்டும். அரசே, புறப்படுகிறேன். எங்க இருக்கின்றீர்களோ எப்படி